உதயநிதியோடு நேரடியாக மோதும் நடிகர் விஜய். அண்ணாமலையை அசிங்கப்படுத்தி விட்டதாக பாஜக நிர்வாகிகள் குமரல். சீமானை கை கழுவி விட்டு அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறாரா நடிகர் விஜய்? நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். 50வது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த அரசியல் தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்து நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கை தமிழக அரசியலில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத உணர்வை தூண்டி அரசியல் ஆதாயம் அடைந்து கொண்டிருக்கும் பாஜகவுக்கு மாற்று சக்தியாக விஜய் இருப்பார் என்று எதிர்பார்ப்பு நிலவிய நேரத்தில் சமூக நீதிக்கு வித்திட்ட திமுகவுக்கு எதிராகவும் அரசியல் செயல்பாடுகளை விஜய் முன்னெடுத்திருப்பதுதான் திராவிட சித்தாந்தவாதிகளை அதிருப்தி அடைய வைத்திருக்கிறது என்கிறார்கள் அரசியல் திறனாய்வாளர்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க தயாராகி விட்டாரா என்ற கேள்விக்கு திரையுலக பிரமுகர்கள் தெரிவித்த தகவல்கள் அனைத்துமே அதிர்ச்சி ரகமாகவே இருக்கிறது. நடிகர் விஜய் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகம் எனும் பெயரில் அரசியல் கட்சியை துவக்கிய நேரத்தில் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக அரசியல் செய்ய போகிறார் என்ற பேச்சு எழுந்தது. மத அரசியலுக்கு எதிரான நிலைப்பாட்டை நடிகர் விஜய் வெளிப்படுத்தியதை அடுத்து தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான திராவிட சித்தாந்தவாதிகள் விஜயின் அரசியல் நிலைப்பாட்டை ஆதரித்து ஆரவாரமாக வரவேற்கவே செய்தார்கள். இந்துத்துவாவுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்த நடிகர் விஜய் தமிழகத்தில் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டையும் துணிந்தே மேற்கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் வகையில்தான் 2024 தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு விஜய் தெரிவித்த கருத்துகள் அமைந்திருக்கின்றன என்கிறார்கள் அரசியல் திறனாய்வாளர்கள். நாடாளுமன்ற தேர்தலில் 8% மேல் வாக்குகளை வாங்கிய நாம் தமிழர் கட்சிக்கு நடிகர் விஜய் வாழ்த்து தெரிவித்தார். அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கும் விஜய் வாழ்த்து தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதற்கு முன்பாகவே ஆந்திராவில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிய சந்திரபாபு நாயுடுவுக்கும் அவரது தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்ற ஆந்திராவின் பிரபல நடிகர் பவன் கல்யாணுக்கும் வாழ்த்து தெரிவித்திருந்தார் நடிகர் விஜய். நாயுடுவும் கல்யாணமும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் நடிகர் விஜய் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். ஆனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பாஜகவுக்கு எதிராக அணி அமைத்து ஒட்டுமொத்தமாக 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற திமுக கூட்டணிக்கும் அதன் தலைவருமான முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்காமல் நடிகர் விஜய் தவிர்த்தது தமிழக அரசியலில் பரபரப்பை பற்ற வைத்தது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மட்டுமே போட்டி என்று ஏற்கனவே அறிவித்துவிட்ட நடிகர் விஜய் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் என்பதை அறிந்து திமுக முன்னணி தலைவர்கள் கொந்தளித்து கிடக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த நடிகர் விஜய் அதற்கு முன்பாக 100வது பிறந்த நாளை கடந்த மறைந்த முதல்வர் கலைஞர் மு. கருணாநிதிக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்காதது திராவிட சித்தாந்தவாதிகளை கோபத்தில் ஆழ்த்தியது. அதைப் போலவே இந்தியாவிலேயே இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் தமிழகம் முன்னேறிய மாநிலமாக திகழ்வதற்கு அடித்தளம் அமைத்த மறைந்த திமுக தலைவர் பேரறிஞர் அண்ணாவுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்காமல் நடிகர் விஜய் மௌனம் காத்ததும் திராவிட இயக்க போராளிகளை ஆத்திரப்படுத்தியிருக்கிறது. இந்துத்துவ கொள்கைகளை எதிர்க்கும் நடிகர் விஜய் சமூக நீதிக்கு வித்திட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான அரசியல் நிலைப்பாட்டை மேற்கொள்வதற்கு முக்கிய காரணம் ஆளுங்கட்சியான திமுக மீது உள்ள வெறுப்பா அல்லது திரைப்படத்துறையில் உதயநிதி ஆதிக்கம் செலுத்துகிறார் என்ற கோபமா என்று சூடான கேள்விகளை முன்வைக்கிறார்கள் திமுக ஆதரவு திரையுலக பிரமுகர்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டி இல்லை, எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவும் இல்லை என்று அறிவித்துவிட்டு
திரைப்படத்தில் முனைப்பு காட்டிய விஜய், ஆளுங்கட்சியான திமுகவுக்கு அவப்பெயரை ஏற்படுத்திய நிகழ்வான கள்ளக்குறிச்சி விஷ சாராய உயிரிழப்பு விவகாரத்தில் ஆட்சியாளர்களுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் விஜய் நேரில் சென்று ஆறுதல் கூறியதையும் கூட முதல்வர் மு.க.ஸ்டாலினும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியும் ரசிக்கவில்லை என்கிறார்கள். ஆளுங்கட்சியான திமுகவிற்கு எதிரான மனநிலைக்கு சென்றுவிட்டார் நடிகர் விஜய் என்பதாலேயே அவரின் 50வது பிறந்த நாளில் முதல்வர் மு.க.ஸ்டாலினோ அமைச்சர் உதயநிதியோ விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்கிறார்கள் அண்ணா அறிவாலயம் திமுக மூத்த நிர்வாகிகள். நடிகர் விஜய்க்கும் அமைச்சர் உதயநிதிக்கும் இடையே நிலவி வந்த பனிப்போர் வெட்ட வெளிச்சமாக்கும் வகையில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அரசியல் தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்து நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கை மேலும் மேலும் இருதரப்புக்கும் இடையே மோதலை அதிகப்படுத்தும் வகையிலேயே அமைந்திருக்கிறது என்கிறார்கள் அரசியல் திறனாய்வாளர்கள். புதுச்சேரி முதல்வர் என். ரங்கசாமிக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் நன்றி தெரிவித்துள்ள நடிகர் விஜய், ஓ. பன்னீர்செல்வம், தமிழிசை சவுந்தரராஜன், சீமான், திருமாவளவன், அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன், கமலஹாசன், ஜான் பாண்டியன், நெல்லை முபாரக், செல்வ பெருந்தகை ஆகியோருக்கும் நடிகர் விஜய் நன்றி தெரிவித்துள்ளது எல்லாம் பூகம்பத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக அரசியல் கட்சிகளின் தலைவர் பட்டியலில் அண்ணாமலையின் பெயரை கடைசியாக குறிப்பிட்டு விஜய் நன்றி தெரிவித்திருப்பதுதான் தமிழக பாஜக நிர்வாகிகளிடம் மனக்குமுறல்களை ஏற்படுத்தியுள்ளது. மத்தியில் ஆளுங்கட்சியாக உள்ள தேசிய கட்சியின் தமிழக தலைவரான அண்ணாமலைக்கு நடிகர் விஜய் உரிய மரியாதை தரவில்லை என்றும், அண்ணாமலையை அவமானப்படுத்துவது பாரதிய ஜனதா கட்சியை கேவலப்படுத்துவது போன்றது என்று விஜய்க்கு எதிராக கொந்தளிக்கிறார்கள் அண்ணாமலையின் அதிதீவிர விசுவாசிகள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக தலைமையில் அமைந்த கூட்டணியில்தான் அன்புமணியும் டிடிவி தினகரனும் ஜான் பாண்டியனும் போட்டியிட்டார்கள். கூட்டணியின் தலைவர் என்ற முறையில் அண்ணாமலைதான் மூவரையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அரசியல் கட்சிகளில் இன்றைய தேதியில் செல்வாக்கு மிகுந்தவர் என்றால் அண்ணாமலையைத்தான் எல்லோரும் கூறுவார்கள். ஆனால் நடிகர் விஜயோ அண்ணாமலையை கடைசி வரிசைக்கு கொண்டு சென்று விட்டார். அண்ணாமலையை அசிங்கப்படுத்துகிறார் என்பதை விட மத்திய பாஜக ஆட்சியை நடிகர் விஜய் அவமானப்படுத்துகிறார் என்றுதான் பாஜக முன்னணி நிர்வாகிகளே வருத்தப்படுகிறார்கள் என்கிறார்கள் அண்ணாமலையின் தீவிர விசுவாசிகள். பிறந்தநாள் வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிட்ட நடிகர் விஜய், மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளுங்கட்சியாக உள்ள முறையே பாஜகவையும் திமுகவையும் உதாசீனப்படுத்திவிட்டார் என்பதுதான் தமிழக அரசியலில் இன்றைய தேதியில் சூடான விவாதமாக அமைந்துள்ளது என்கிறார்கள் அரசியல் திறனாய்வாளர்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடுதான் நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறார் என்று கூறும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், உதயநிதியை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டும் என்ற முதல்வர் மு.க.ஸ்டாலினின் கனவை தவிடு பொடியாக்க வேண்டும் என்றால் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து நடிகர் விஜய் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று அவரது அரசியல் ஆலோசகர்கள் அறிவுரை கூறி வருகிறார்கள். அதன்படித்தான் நடிகர் விஜயும் முடிவெடுப்பார் என்று திட்டவட்டமாக கூறுகிறார்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். ஊழல் கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளையுமே அகற்றிவிட்டு தமிழ் மண்ணில் தமிழ் தேசியத்தை அமைக்க வேண்டுமென்ற வைராக்கியத்தோடு அரசியல் களமாடி வரும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தம்பி விஜய் வருவார், கூட்டணி அமைத்து 2 திராவிட கட்சிகளையும் தமிழ்நாட்டில் இருந்து துடைத்தெறியலாம் என்ற கனவோடு இருந்து கொண்டிருக்கும் சீமானையும் கை கழுவிவிடும் முடிவில்தான் நடிகர் விஜய் உறுதியாக இருக்கிறார் என்கிறார்கள் தமிழக வெற்றி கழக மூத்த நிர்வாகிகள். அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை என்பதை நடிகர் விஜய் புரிந்து வைத்திருக்கிறாரா? நன்றி நண்பர்களே, மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்போடு மீண்டும் சந்திக்கிறோம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணமடைந்த அதற்கு முழுமையான பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த விசாரணை நியாயமாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றால்
இதை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தா. சுமதி என்ற தமிழச்சி தங்கப்பாண்டியன் எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். வாழ்க தமிழ், வளர்க முத்தமிழ் அறிஞரின் புகழ், வாழ்க தலைவர் தளபதி, வாழ்க தமிழ் திருநாடு.